வணக்கம் நேயர்களே. நாம கடந்த முறை லோக்சபா எலெக்ஷனை பத்தி பேசணும். அதுல சொல்லி அடிக்கும் கில்லி வேட்பாளர்கள் அப்படின்ட்டும் பொதுவான தமிழகத்துல வரக்கூடிய முடிவுகளை பத்தியும் பேசணும். அதுல குறிப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய முடிவுகளுக்கு பெரும்பாலும் ஒத்து வந்தாலும் மக்களுடைய முடிவு வேற மாதிரி இருந்தது. அதுக்கு நாம தலை வணங்குறோம். இப்ப நான் சொல்ல வர்றது ஒரே கருத்து தான். என்னன்னா, இந்த தேர்தலில் கதாநாயகர்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம்னா 2 பேர் சொல்லலாம். ஒன்று, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை சொல்லலாம். அவர் ஒட்டுமொத்தமா ஒரு கட்சி தமிழ்நாடு முழுக்கிறதுக்கான கதாநாயகரா அவர் சொல்லலாம். அதே மாதிரி தனிப்பட்ட தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது யார கதாநாயகன் சொன்னா, முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நம்ம கதாநாயகன்ல சொல்லலாம். ஏன் நான் சொல்ல வரேன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு தேர்தலையும் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் சொல்லுவாரு, இந்த தேர்தலில் இவருதான் கதாநாயகர், தேர்தல் அறிக்கைதான் கதாநாயகர் அப்படின்னு சொல்லுவாரு. 2001 எலெக்ஷன்ல முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் கதாநாயகராக இருந்து பிரச்சாரம் பண்ணாரு திமுக கூட்டணிக்கு. அதே மாதிரி 2006ல திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகராக இருந்து அவனுக்கு வெற்றி தேடி கொடுத்தது. அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த தேர்தலில் வெற்றி இல்லைனாலும் எல்லாராலையும் பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான அளவு ஓட்டுகளை பெற்றிருக்க நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை தான் நான் தேர்தலில் கதாநாயகர் சொல்வேன். ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மைக் சின்னம் அது கொடுத்து ஒரு 12 நாள்ல தேர்தல் தமிழ்நாடு கூட சந்திச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு வேட்பாளர்கள் ஒரு தவிர இருந்தும் அவர்கள் அதிகமான வாக்குகளை 8% மேல வாக்குகளை பெற்று இப்ப தமிழகத்துல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்காங்க. அவருக்கு நம்ம முதல்ல வாழ்த்து சொல்லுவோம். அவர் தான் என்னுடைய பொறுத்தவரையும் இந்த தேர்தலில், அதாவது 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று இருந்தாலும் அவர் தான் என்னுடைய கதாநாயகரா நான் நினைக்கிறேன். அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி ராமநாதபுரம் தொகுதியில தனியா சுயேட்சை சின்னத்துல போட்டியிட்டு என்ன சின்னமே தெரியாம ஒரு பெரிய போஸ்டிங்ல, அதாவது முதலமைச்சரா 3 முறை இருந்துட்டு அவர் சுயேட்சை சின்னத்துல பலாப்பழம் சின்னத்துல போட்டியிட்டு 12 நாள்ல தான் இருந்த கட்சியை எதிர்த்து ஏற்கனவே வாழப்பா ராமமூர்த்தியார் அது மாதிரி இருந்திருக்காரு, அவர் வெற்றியும் பெற்றிருக்காரு. ஆனா அப்ப அவருடைய நிலைமை வேற, அப்ப கட்சியினுடைய நிலைமை வேற, அந்த கூட்டணி வேற, கூட்டணி பலம் வேற. 1998 தேர்தலில் திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆதரவுடன் தனியாக வெற்றி பெற்றார். ஆனாலும் அவர் ராஜீவ் காங்கிரஸ் என்ற பெயரில் போட்டியிட்டு பதிவு செய்யப்பட்ட கட்சியால் போட்டியிட்டார். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ சுயேட்சையாக போட்டியிட்டு இந்த அளவு வாக்குகளை பெற்றிருப்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அதே வாழப்பாடியார் 99 தேர்தலில் அம்மா ஆதரவு இல்லாதனால் தோல்வியுற்றார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நின்றது ராமநாதபுரம் தொகுதியில தனியா சுயேட்சையா நின்று பலாப்பழம் சின்னத்துல, அதுவும் மொத்தம் 26 பேர் என்னமோ அந்த தொகுதியில 5 பன்னீர்செல்வம் கூட இவரு கூட சேர்ந்து மொத்தம் 6 பன்னீர்செல்வம். அந்த 6 பன்னீர்செல்வம் ஒரு பன்னீர்செல்வமா இவர் 2வது மிஷின்ல 22வது வேட்பாளரா இருந்து அதை தேடி பிடிச்ச ஜனங்க அவருக்கு கிட்டத்தட்ட 3,42,882 வாக்குகள் போட்டிருக்காங்க. இவர் தவிர இருந்த மத்த பன்னீர்செல்வம் கூட சேர்ந்து 2,500 3,000 1,500 அப்படி வாங்கி மொத்தமா கிட்டத்தட்ட அவங்களே கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு வாங்கிருக்காங்க. இவருக்கு வேற 10,000 ஓட்டுகள் குறைஞ்சிருக்கு. அதையும் நாம் பார்க்கணும். இவருக்கு இன்னும் 10,000 ஓட்டு சேர்ந்து இருக்கும் அந்த பன்னீர்செல்வம் இல்லாத போது. 2வது ஜனங்கள் குழப்பம் வந்திருக்காது, தெளிவா இவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்ப இன்னும் கூடுதலான ஓட்டு கிடைச்சிருக்கும். இவர் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இல்லாம போயிருந்தாலும் ஒரு நல்ல கௌரவமான ஓட்டுகளை பெற்றிருக்காரு. அதனால இந்த தேர்தலில் நான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமானையும் அதிமுக தொண்டர்கள் உரிமை குழு ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் கதாநாயகனா கருதுறேன். அடுத்த தடவை வேற ஒரு விஷயத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ், வாழ்க செந்தமிழர், வாழ்க தாய்மணி திருநாடு.